நீங்கள்லாம் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்து படம் வரைஞ்சி பேச்சுக்கெல்லாம் தயாராகி இப்போ வந்து நம்ம கூட்டம் கூடியிருக்கோம். எதுக்காகனா காந்தி ஜெயந்திக்காகவும், அதே சமயத்தில் பருவநிலை மாற்றம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெளியே விட உள்ளேயும் ஈக்குவலாக ஹீட்டாக இருக்குது. என்ன காரணம்? நம்ம வந்து பயன்படுத்துகிறது தான். என்ன நிறைய பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் எதுன்றதை பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக இருக்கிறோம், பேசுவோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள்லாம் வந்திருக்கீங்க இல்லையா, அதை உங்களுக்கு வரவேற்றுவதற்காக திரு மதிமாறன் அவர்கள் உரையாற்றுவார்கள். நன்றி. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். முதன்மையாக நீங்கள் எல்லாரும் இங்கே வருகை தந்ததற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்து மற்றும் என்னோட வணக்கத்தை கூறி இந்த நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்காக முதன்மையாக நான் வந்து பாண்டிச்சேரி புதுவை பல்கலைக்கழகத்திலேருந்து துணைவேந்தர் ஐயா பேராசிரியர் திரு தரணிக்கரசு அவர்கள் இங்கே வந்திருக்காருங்க. அவங்களுக்கு வருகை என்று வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இங்கு வர வேண்டியிருக்கும் இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய பேராசிரியர் சேகர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடன் வந்து இங்கே கலந்து கொண்டிருப்பார். அவங்களை மனமார்ந்து வரவேற்கிறேன். முக்கியமாக திரு விஜயகுமார் அவர்கள் இங்கே இருக்கார். இந்த ஊரில் இந்த அமைப்புக்கு முக்கியமான இதுவாக இருந்ததற்கு திரு விஜயகுமாரை வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் பல்கலைக்கழகத்திலேருந்து நிறைய என்னுடன் பணிபுரியும் பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்காங்க. அவங்களை மனமார்ந்து வரவேற்கிறேன். அடுத்தபடியாக உங்களுக்கு முக்கியமாக இந்த விழாவுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, பள்ளி மாணவர்கள் 1வதுலேருந்து 9வது 10வது வரைக்கும் எல்லா வகுப்பு மாணவர்களும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து இங்கே இந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டியில் கலந்துக்கிட்டு போட்டி வச்சோம். படம் வரைகிற போட்டி. அவங்களுக்கு வந்து 2 வகையான தீம், அதாவது இந்த பருவநிலை, காலநிலை மாற்றம், அப்புறம் வந்து இந்த நிலைத்தன்மை, அதாவது ஆங்கிலத்தில் சஸ்டைனபிலிட்டின்னுவாங்க. அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காலநிலை மாற்றம்ன்றது கிளைமேட் சேஞ்ச். இது ரெண்டுமே வந்து இந்த காலகட்டத்திற்கு எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாணவர்களுக்கும் அதை உற்சாகமாக வந்து பங்கேற்று அதில் வந்து போட்டியில் கலந்துக்கிட்டதுக்கு அவங்களையும் இங்கே வந்து இருக்கிறதுக்கு அவங்க மாணவர்களை வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்திலேருந்து இந்த இவ்வளோ தூரம் வந்து மீடியா சப்போர்ட் EMRC அந்த இதிலேருந்து குழு வந்திருக்காங்க. அந்த EMRC என்னோட அந்த டீமுக்கும் வருக என்று வரவேற்று, மற்ற எல்லோருக்கும் ஊர்லேருந்தும் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த சின்ன வீராம்பட்டினம் ஊர்லேருந்து அந்த ஊர் மக்களுக்கும் அந்த சிறுவர்களுடைய பெற்றோர்களுக்கும் வந்திருக்காங்க. அவங்களையும் வருக என்று வரவேற்கிறேன். நம்ம எல்லாரையும் வரவேற்று மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்காங்க. இந்த மகிழ்ச்சியோட நம்முடைய புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் வந்து நம்மக்கிட்ட கொஞ்ச நேரம் உரையாடுவாங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க. அந்த உரையாடலுக்கு பின்னால் நான் ஒரு சில கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு யார் சரியான பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கனத்த பரிசு காத்திருக்கிறது. என்ன, உங்களுக்காக எங்கேருந்து வந்திருக்காங்க? புதுவை பல்கலைக்கழகம். அந்த கோடி வடகோடியில் இருக்குது. இங்கே தென்கோடியில்
சின்ன வீராம்பட்டினத்தை தேர்ந்தெடுத்து அவங்க எப்படி வந்தாங்க என்னன்றது எனக்கு தெரியல. அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க. அந்த முக்கியத்துவமான உரையை நம்ம முறையாக கேட்டு கடைபிடிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக ஐயாவை பேசுமாறு அழைக்கிறேன். அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக திரு எஸ்.என். நடராஜன் அவர்களை அழைக்கிறேன். நன்றி மிஸ்டர் விஜயகுமார் அவர்களே. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் மதிமாறன் நடராஜன் அண்ட் ப்ரொஃபஸர் டி சேகர் அவர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அண்டு மற்றும் உள்ள பேராசிரியர்கள் அண்டு தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் சின்ன வீராம்பட்டினம் எல்லோருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்ம வந்து 2 விஷயத்துக்கு நம்ம இங்கே கூடியிருக்கிறோம், கரெக்டாக? ஒன்று காந்தி ஜெயந்தி நம்ம காந்தி ஜெயந்தி கொண்டாட போகிறோம். 2 வந்து யூனிவர்சிட்டியில் வந்து நாங்கள் சென்டர் ஃபார் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கிளைமேட் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு சென்டர் ஆரம்பித்து 1 இயர் முடிய போகுது இந்த இன்னைக்கோட. இது 2 விஷயத்துக்காக தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். ஸோ 2 விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா காந்தி ஜெயந்தி பற்றி நம்ம பேசணும், அதே டைமில் கிளைமேட் சேஞ்ச் பற்றி நம்ம பேசணும், இல்லையா? கரெக்டாக? ஸோ காந்தி ஜெயந்தி ஏன் நம்ம கொண்டாடுறோம்? இன்றைக்கி லீவ் இல்லை எல்லாருக்கும். எதுக்கு காந்தி ஜெயந்தி கொண்டாடணும்? காந்தி ஜெயந்தி நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, அவர் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கார். நம்ம நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறார். அவர் நம்ம இன்றைக்கி லீவ் போட்டு நம்ம எல்லா கிளாஸ்லாம் அட்டன் பண்ணாமல் நீங்கள் லீவு போட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பேசணும். அதுக்காக தான் இன்றைக்கி ஃபுல்லாக லீவ் விட்டாங்க, கரெக்டாக? ஸோ நம்ம பேசுனீங்களா வீட்டில்? காந்தி ஜெயந்தி, காந்தி என்ன சொல்லியிருக்கார், ஏதாவது பேசுனீங்களா? இல்லை இன்றைக்கி காந்தி பற்றி தான் பேசணும். இன்றைக்கி அதுக்கு தான் லீவே. ஏதாவது ஒருத்தர் ஏதாவது சொல்லுங்கள் காந்தி பற்றி. சரி, உங்களுக்கு சொல்லு, என்ன சொல்லுப்பா? ஓகே, குட். அகிம்சை சொன்னார் பற்றி தம்பி. அகிம்சைன்னா என்ன? இதுக்கு அகிம்சை சொன்னாருன்னா, நம்ம ஜென்ரலாக நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு கோவம் தான் வரும். பழிச்சுன்னு ஒன்று போடணும்னு நினைப்போம், இல்லையா? ஆனால் இதே மாதிரி அவன் நம்மளை அடிக்க, நம்ம அவங்கள அடிக்க, அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, இல்லையா? அதனால் இது மாதிரி அடிச்சுனே இருந்தால் வாழ்நாள் ஃபுல்லாக அடிச்சுனே இருக்க வேண்டியது தான். இது நம்ம வீட்டில் கூட அப்ளிகபிள். உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட சண்டை போடுவீங்கல்ல, அடிச்சுனே இருந்தால் அடிச்சுனே இருக்க வேண்டியது தான், இல்லை? அதனால் அந்த வழியெல்லாம் போகக்கூடாது. வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, உலகத்துக்கும் சொல்லியிருக்காரு அவர், சண்டை போடக்கூடாது. நம்ம என்ன இருந்தாலும் போயிட்டு அமைதியாக சொல்லிவிட்டு நம்ம விஷயத்தை ஆர்கியூ பண்ணணும். நம்ம விஷயத்தை வந்து நான் தான் கரெக்டுன்னு சொல்லணும். சப்போஸ் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நம்ம எடுத்துக்கணும், நம்ம சொல்கிறது கரெக்டாக இருந்தால் அவங்க எடுத்துக்கணும். இதுதான் அகிம்சை முறையில் நாட்டுக்கே வந்து அவர் நம்ம ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ அவர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் நான் யூனிவர்சிட்டியில் சொன்னேன். அதில் ஒரே ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஸ்கூலில் படிக்கும்பொழுது, அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? இன்ஸ்பெக்டர் வந்தார், தெரியாதா? இன்ஸ்பெக்டர் அவங்க ஸ்கூலில் வந்தார். அப்போது அவர் படிக்கும்பொழுது வந்து ஆங்கிலேயர்கள் தான் ஆண்டிருந்தாங்க, இல்லையா? அப்போ சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூலில் படிச்சிருந்தாருன்னா அப்போ ஆங்கிலேயர்கள் தான் அவங்க வந்து ஆண்டிருந்தாங்க, இல்லையா? அப்போ அவங்க ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் யார்? ஆங்கிலேயர் தான் வருவாங்க. ஸோ மிஸ்டர் கைல்ஸ் அவர் பேர் வந்து இன்ஸ்பெக்டர், ஸ்கூல் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வரார். அவர் வந்து பசங்க ஒழுங்காக படிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லார்கிட்டையும் வந்து அவர்
ஒரு 5 வார்த்தை சொல்கிறார், இங்கிலீஷ் வார்த்தை 5 வார்த்தை சொல்கிறார். எல்லோரும் எழுதுங்க, கரெக்டாக எழுதுறீங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த ரூமில் வந்து பசங்க இருக்கிறாங்க. அடுத்து ஒரு அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார், அதுக்கப்புறமா டீச்சர் இருக்காங்க. அவ்வளோதான், வேறு யாரும் கிடையாது அந்த கிளாஸ் ரூமில். அப்போ 5 வார்த்தை எழுதும்போது எல்லா பசங்களும் நல்லா எழுதின்னு இருக்காங்க. பட்டு காந்தி சின்ன பையனாக இருக்கும்பொழுது அவங்க வாத்தியாரை சுற்றி அப்படியே நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது வாத்தியாருக்கு பார்த்துனே வருவாங்கல்ல, அது மாதிரி அவர் பார்த்துனே வரும்போது பார்த்தா ஒரு வார்த்தை வந்து அது பேர், அந்த வார்த்தை பேர் கெட்டில், KETTLE. அதுக்கு அவர் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்கார் காந்தி. உடனே வந்து அந்த டீச்சர் சொல்கிறாரு, டேய் தப்பாக எழுதுற அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாரு. பக்கத்தில் இருக்கிற பையனை பார்த்து எழுது, கரெக்டாக எழுதியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வாத்தியார் வந்து ஸ்டூடெண்ட்டை பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து எழுது, இல்லாட்டி இன்ஸ்பெக்டர் வந்து என்ன திட்டுவார் அப்படின்றதுனால சொல்கிறாரு. நீங்களும் அந்த என்ன பண்ணுவீங்க, பார்த்து எழுதுவீங்களா? யாரெல்லாம் பார்த்து எழுதுவீங்க கை தூக்குங்க. சார் கரெக்டாக சொல்கிறான் பார், நல்ல பையன். யாரெல்லாம் பார்த்து எழுதுவீங்க? டீச்சர் சொல்கிறாருல்ல, பக்கத்தில் இருக்கிற பார்த்து எழுதுவீங்க, அதான் பண்ணுவோம், கை விட்டுங்க. ஆனால் காந்தி என்ன பண்ணார், பக்கத்தில் இருந்து பார்த்து எழுதுறது தப்பு, நான் தப்பாக இருந்தாலும் நான் பக்கத்துலேருந்து பார்த்து எழுதி நல்ல பேர் வாங்க மாட்டேன் அப்படின்னு அவர் சின்ன வயசுலேயே இருந்தார். அப்படி தான் அவர் பெரிய பையனாகி அவர் உண்மையாக இருந்தது பெரிய விஷயம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சின்ன பையன்லேயே வந்து அவர் வந்து ரொம்ப சத்தியமே தர்மம், அதர்ம வழியில் போகக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே இருந்தார். ஏன் இதை இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, இதெல்லாம் பேசுகிறதுக்காக தான் இன்றைக்கி லீவே. அதெல்லாம் பேசும்போது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சில டைம் வந்து பெரியவங்க தப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது போயிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வா, அவங்களுக்கு இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் மனசாட்சி எப்பவுமே உங்கள் கையில் இருக்கணும். உங்கள் மனசாட்சிக்கு தப்புன்னு பண்ணுறா அது செய்யக்கூடாது. பாரதியார் கூட சொல்லியிருக்காருல்ல, உச்சி மீது வாடி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எதுக்கும் பயப்படக்கூடாது. நீ கரெக்டுன்னு பட்டதுன்னா அது அப்படியே பண்ணணும். ஆனால் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, நீ கரெக்டுன்னு நினைக்கிற, ஆனால் இந்த விஷயத்தில் இது தப்பு அப்படின்னா உடனே மாற்றிக்கணும் நம்மளை. உங்கள் மனசில் எது கரெக்டுன்னு பண்ணுறாங்க நீங்கள் போயிட்டே இருக்கணும். கரெக்டா? ரைட். ஸோ இது வந்து காந்தி இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்றதுனால இன்றைக்கி காந்தி பற்றி பேசணும். அடுத்தது மெயின் என்னது, காந்தி பிறந்தார், காந்தி இருந்தார், அவரை பற்றி நிறைய நீங்கள் இன்டர்நெட்டில் கூட படிக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னாங்க இல்லைங்களா, கிளைமேட் சேஞ்ச், தட்பவெப்பநிலை மாற்றம், அது ரொம்ப கஷ்டமான டாபிக். அது வந்து எதிர்காலத்தை பாதிக்க போகிற டாபிக். அது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான டாபிக். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலது சொல்கிறேன். நம்முடைய சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா, சூரிய குடும்பம் எத்தனை கோள்கள் இருக்கு? 8 கோள்களா? சரி. ஸோ எது வந்து ரொம்ப சூரியனுக்கு கிட்ட இருக்கிற கோள் எது? மெர்க்குரி. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? வீனஸ். ஸோ இந்த அதுக்கப்புறமும் ஓகே, மூணாவது நம்ம எர்த் இருக்கு இல்லையா. இப்போது சூரியன் தான் இருக்கிறதுல ரொம்ப ஹாட் இல்லையா, ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கிறது. எது வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட்? வீனஸ். பட் மெர்க்குரி தானே கிட்ட இருக்கு, மெர்க்குரி தானே கிட்ட இருக்கு, அதான சூடு அதிகமாக இருக்கணும். பட் வீனஸ் ஹாட்டுன்றீங்க ஏன்? இப்போ யோசிச்சு உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டிருக்கீங்களா, என்ன மிஸ் இது வீடு அடுப்பு கூட எரியுது, கிட்ட போட்டால் தானே சூடு அதிகமாக இருக்கும். 2வது பிளானட்டில் இது வீனஸ் இல்லை, வீனஸ் 2வது பிளானட் தானே. பட் அதுதான் வந்து சூடு அதிகன்றாங்க. என்ன காரணம்? என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இதான் காரணம். அங்கே என்ன காரணம்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல்லாக எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அதுக்குள்ளாக. அதுக்கு உள்ளே வர ஹீட், சூரியன் கிட்டேருந்து வர ஹீட் இருக்கு இல்லையா, அது வந்து
உள்ளே எடுத்துச்சுன்னா மறுபடியும் வெளியில் போகிறதுக்கு உண்டான அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் விடாது. வந்த உடனே வெளியில் போயிடுச்சுன்னு வச்சுக்க, அது கூலாகிடும். இப்போ இதெல்லாம் மெர்க்குரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பகலில் ஹாட்டாக இருக்கும், நைட்டில் கூலாகிடும். இந்த பக்கம் பயங்கர ஹாட்டாக இருக்கும், அந்த பக்கம் பயங்கர கூலாக இருக்கும். அதனால தான் அது வந்து கிட்ட இருந்தாலும் அது ஹாட்டஸ்ட் பிளானட் கிடையாது. உங்கள் இது ஆன்சர் கரெக்டு. ஆனால் காரணம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல. ஸோ அது வந்து அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அது வர வெப்பத்தை வெளியில் விட மாட்டேங்குது. அதே தான் நம்ம இங்கே நடக்கிறது. இன்றைக்கி நம்ம எல்லாம் கார் யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து வர கேஸஸ்லாம் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ அதனால் உள்ளே வர ஹீட்டு வெளியில் போக மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணோம்? கார்லாம் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணணும். கரெக்ட். ஸோ நம்ம சொன்ன யாராவது கேட்பாங்களா? பட் நீங்களாம் சொல்லணும். நீங்களாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு காரை தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி வருது இல்லையா, எங்கேருந்து வருது இந்த எலக்ட்ரிசிட்டி? எப்படி வருது சொல்லுங்கள்? கோல் சொல்கிறாரு. கோல் என்னது தமிழில்? நிலக்கரி எரிக்கிறதுலேருந்து தான் நமக்கு இங்கே நிலக்கரி எரிக்கிறாங்க. அதுலேருந்து வாட்டர் பாயில் ஆகுது. அந்த காலத்தில் பிஸ்டன் இது இல்லைங்களா, நம்ம பிஸ்டன் என்ஜின், நீராவி என்ஜின் படிச்சிருக்கீங்களா? அது பிரகாரம் நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு இடத்துல நிலக்கரி எரிக்கிறாங்க, இங்கே வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. ஸோ இங்கே ஃபேன் ஆஃப் பண்ணால் அங்கே எரிக்கிறது கம்மியாகும் இல்லையா? நம்ம வீட்டில் ஏசி ஆஃப் பண்ணால் அங்கே எரிக்கிறது கம்மியாகும். அப்போது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? குறைக்கணும். ஏன் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறது குறைக்கணும்? நிலக்கரி எரிக்கும் பொழுது நிறைய தேவையில்லாத கேஸ் வருது இல்லையா? அதெல்லாம் தான் போயிட்டு இப்போது நம்ம இந்த குளோபல் வார்மிங் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் தான். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா மாடர்ன் லைஃபே வந்து நம்ம அடாப்ட் பண்ணோம். நம்ம வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கலாம், பட் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, எங்கே போனாலும் ஏசியில் இருக்கிறது, எங்கே போனாலும் ஃபேனில் இருக்கணும்னு ஆசைப்படுறது, அதுக்காக வேறு வழியெல்லாம் இருந்து தான் ஆகணும். இன்றைக்கி சுச்சுவேஷன் அது மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும். அப்படியே நிறைய எங்கள் காலேஜ், எங்கள் யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேன் ஏசி போடுவாங்க, கிளாஸ் முடிச்சோன்னா அவங்க பாட்டு எழுந்து போயிடுவாங்க. நான் அவங்களுடைய அருமை தெரியாது. நீங்களும் அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் கிளாஸ் வரீங்க, இப்போ இங்கே கூட வரீங்க அப்படின்னா போகும்போது, வெளியில் போகும்போது ஃபேன் எல்லாம் ஆஃப் ஆகியிருக்கா, இல்லை நீங்கள் பெரிய பசங்களாம் ஆன பிறகு ஏசி ரூம் போகிறீங்க அப்படின்னா அவங்க ஏசி எல்லோரும் போகும்போது, வெளியில் போகும்போது எல்லாம் ஏசிலாம் ஆஃப் ஆகிருக்கான்னு பார்க்கணும். என்ன காரணம்? வேஸ்ட் தானே. நீங்கள் இல்லாத போது, யாரும் இல்லாத போது அது சும்மா போயிருந்தால் ஒன்று எலக்ட்ரிசிட்டி பில் வரும், 2 அங்கே நிலக்கரி எங்கேயே எரிச்சுன்னு இருப்பாங்க இல்லையா? நம்ம குறைக்கலாம்ல, முடிஞ்ச அளவு குறைக்கிறது நல்லது தானே. அப்போ குளோபல் வார்மிங் கம்மியாகும் இல்லையா? ஸோ அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் டீசல் என்ஜின் 15 வருஷத்துக்கு மேலெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற டீசல் என்ஜின்னா தெரியுமா? நீங்கள் சின்ன பசங்க ஒன்று, பெரிய பசங்களாம் கற்றுக் கொடுப்பாங்க. டீசல் பெட்ரோல்லேருந்து வர பை ப்ராடக்ட் தான் டீசல். எஸ் சார், ப்ளீஸ் கம். ப்ரொஃபஸர் டி சேகர் எஸ் கம். வெல்கம் சார், ப்ளீஸ். ஸோ டீசல் என்ஜின் ஏன் பேன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ ரீசெண்டாக கொரோனாலாம் வந்துச்சு தெரியுமா? அவங்க தான் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய நமக்கு வார்னிங்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் இப்படி இருங்க, வெளியில் போகாதீங்க, வெளியில் போனால் கொரோனா வரும், இது மாதிரிலாம் உலகத்துக்கே ஒன்று இருக்குல்ல, அது பேர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, 2013-14 இப்போ சொன்னாங்க, டீசல் என்ஜின்லேருந்து வர அந்த புகைலாம் இருக்குல்ல, அந்த புகை நீ உன்னுடைய லங்ஸில் போயினே இருந்தால் லங் கேன்சர் வரும்.
2014 சொல்லிட்டாங்க. நம்ம எல்லா பஸ்ஸும் இப்போ போயின்னுக்கிறது ஃபுல்லாக டீசல் என்ஜின் தான். இப்போ நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை? என்ன காரணம்? நம்ம அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஒரு பக்கம் குளோபல் வார்மிங் இருக்குது, இன்னொரு பக்கம் நிறைய டிசீஸ் வருது இல்லை? இதில் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி விட இப்போ ரீசனே இல்லாமல் நிறைய டிசீஸ் வரும். ஏன்னா இது மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, விவசாயிங்க இந்த பெஸ்டிசைட்ஸ் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி யூஸ் பண்ணுறது. அதே போல் நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இது மாதிரிலாம் நீங்கள் இங்கேருந்து அங்கே போனால் கூட 2 வீலரில் தான் எல்லோரும், சைக்கிள் யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை நடந்து போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம இதான் லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. ஸோ 2 வீலர் போகும்போது நடந்து போகிற இடத்துல நடந்து போகணும் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்குன்னு இங்கேருந்து மெட்ராஸுக்கு நடந்து போக முடியுமா? முடியாது, பஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதே முடிஞ்ச அளவுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி குறைக்கணும். அடுத்து பெட்ரோல் யூசேஜ் குறைக்கணும். கரெக்டாக? அப்போது குளோபல் வார்மிங் குறையும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது தான் வந்து இந்த சென்டர் ஃபார் சஸ்டைனபிலிட்டி கிளைமேட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிற சென்டர். இது தான் வந்து நாங்கள் யூனிவர்சிட்டியில், இது வந்து எல்லாருக்காகவும், எங்கள் யூனிவர்சிட்டிக்காக மட்டும் கிடையாது, எல்லாருக்காகவும் இந்த சென்டர் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டுருக்கோம். அது ஆரம்பித்து 1 இயர் இன்றைக்கோட முடியுது. அது வந்து உங்கள் கூட கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் டாக்டர் மதிமாறன் வந்து இங்கே வந்திருக்காரு. அவர் தான் சென்டர் ஹெட். அவர் 10 வருஷம் ஸ்விஸில் இருந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய டேட்டா வச்சுருக்காரு. அது வந்து அங்கே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்தியா மக்களுக்காக இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு இங்கே வந்து, இந்தியாவில் வாழறது கஷ்டமான லைஃப் தானே, பட் ஸ்டில் அவர் வந்து அது அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு நம்ம இங்கேருந்து நான் இந்தியர்களுக்காக உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டர் வந்தோடனே சென்டர் ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கூட்டின்னு போய் அந்த சென்டரை காமிப்பார், என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணுறாங்க, அங்கே எது மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து அந்த 1 இயர் வந்து அந்த 1 இயர் ஆனிவர்சரி வந்து உங்கள் கூட கொண்டாடுறதுக்காக இங்கே வந்திருக்கார். ஓகே, ஸோ அடுத்த ஸ்பீக்கர் வர வரைக்கும் தான் நான் பேசணுன்னு தான் அடுத்த ஸ்பீக்கர் வந்துட்டார். அதனால் என்னுடைய இந்த சிறு உரையத்தோடு முடித்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரையிலையும் நம்மகிட்ட பேசினவங்க யாருன்னு உங்களுக்கு பேரை சொல்லலை, இல்லை பேசின பிறகு தான் பேர் சொல்லணும்னு இருந்தேன். என்ன காரணம்னா, புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மட்டும் இல்லை, பேர் பார்த்தீங்களா யாராவது? தரணிக்கரசு. தரணின்னா என்ன? உலகம், உலகத்துக்கு அரசர், உலகத்துக்கு அரசர். என்ன பற்றி பேசுனாங்க? முதல்ல காந்திஜியை பற்றி பேசுனாங்க. ஒரு பையன் நல்லா சொன்னான், அஹிம்சை தான் அவருடைய முக்கிய குறிக்கோள்னு சொன்னான். நீ ஏன் சின்ன கொஞ்சம் நில்லுப்பா, நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா விடுதலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் அதை விட முக்கியமாக அஹிம்சை வழியில் போராடணும்னு சொன்னாங்க. என்ன, அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. உன்னுடைய பேர் என்னப்பா? பாலாஜி. மதன். மதன் என்ன வகுப்பு படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். நன்றி, உட்காருங்க. சரி, இப்போ சார் வந்து நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் மாணவர்களுக்கு பேசுகிறது, அதுவும் எல்கேஜி 1, 2, 3, 4, 5 வகுப்பு எடுக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டன்றது அந்த ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு பேராசிரியராக இருந்துட்டு புதுவை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக வந்தும் இங்கே யார் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும், அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. சிறப்பாக நமக்கு ஏதோ பேசிட்டு போனோன்றது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க, அதை நம்ம கடைபிடிப்போமா? என்ன சொன்னாங்க?
மாசு கட்டுப்பாட்டை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன, அதனால் எல்லாரும் என்ன முடியுமோ அதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சிறப்பாகவும் பேசுகிறதுக்காக நமக்கு இன்னும் ஒரு ஐயா வந்திருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? சேகரன் ஐயா வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க சொல்ல முடியுமா? மத்திய பிரதேசத்துலேருந்து வந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். என்ன, எங்கே இருந்திருக்காங்கன்னா இந்திரா காந்தி தேசிய பழங்குடியினர் பல்கலைக்கழகம், அங்கே ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அதில் அவங்க பேராசிரியராக துறை தலைவராகவும் இருக்காங்க. அவங்க இப்போ உங்களுக்காக உரையாற்ற போகிறாங்க. நீங்களும் நல்லா கேட்டு அதை வரவேற்று வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இன்று தாயை வணங்கி, நான் பயின்ற பச்சையப்பனை வணங்கி, இன்று பணிபுரியும் மிர்சா முண்டா ஒரு ட்ரைபல், அவருடைய பேரில் தான் அந்த யூனிவர்சிட்டி இருக்குது, அவரை வணங்கி, அடுத்தபடியாக இயற்கை அன்னையை வணங்குகின்றேன். ஏனென்றால் இந்த கருத்தரங்கம் சுற்றுச்சூழலை பற்றியது. இயற்கை என்பது என்ன? நீர், நிலம், காற்று. அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் துணைவேந்தர் ஐயா அவர்கள் மிக தோற்றத்தில் எளிமை மட்டுமல்ல, மிக சிறந்தவர், பண்பாளர் பேராசிரியர் தரணிக்கரசு ஐயா அவர்களை வணங்கி, இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொடுக்கக்கூடிய டாக்டர் மதிவாணன் அவர்கள் அவருக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து, என்னை இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்து என்னை அறிமுகம் செய்த பேராசிரியர் மணிகண்டன் அவர்களுக்கு எனது நன்றியை பாராட்டி, மற்ற சக பேராசிரியர்கள், மாணவ கண்மணிகள், பொதுமக்கள் ஆகியோருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய உரையை துவங்குகின்றேன். நீர், நிலம், காற்று என்று உங்களுடைய சொன்னேன். எனக்கு முன்னால் பேசியவர் காற்று மாசுறுதலை பற்றி பேசி, அதற்கு எவ்வாறு நீங்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும், எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், உங்கள் பங்களிப்பு என்ன என்பதை பற்றி விளக்கி கூறினார்கள். நான் எனது பள்ளி ஆசிரியர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு வாத்தியாராக தான் தமிழ்நாட்டில் வேலை செஞ்சு சென்னையில், அப்புறம் கல்லூரிக்கு பேராசிரியராக போய், இப்போ மத்திய அப்புறம் SRM யூனிவர்சிட்டிக்கு போய், இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க. இப்போ நான் அந்த யூனிவர்சிட்டியில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தமிழில் பேச வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா அங்கே இந்தியை தவிர இங்கிலீஷ் தெரியும் பேச மாட்டாங்க, ஹிந்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஒருத்தர் ஹிந்தி தெரியாதவன் உட்காந்துருக்கான்னு கவலையும் பட மாட்டாங்க, சரளமாக ஹிந்தியில் பேசுவாங்க. அந்த ஹிந்தி மொழி நமக்கு தெரியாதனுடைய தாக்கத்தை ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்கு உண்மையிலுமே இன்றைக்கி தமிழ் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி. நான் சரியாக பேசுவேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னுடைய வகுப்பறையில் இப்போவும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு வரும்பொழுது பங்களிப்பு, யார் இதற்கு பொறுப்பு, யார் பங்களிக்க வேண்டும். என்னுடைய பிஎஸ்சி கிளாஸ்லேயும் சரி, என்னுடைய முதுகலை மாணவர்கிட்டையும் நான் ஒவ்வொரு வகுப்புலையும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதுக்காக ஒதுக்கிடுவேன். அவங்க இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை, இதை பற்றி அவங்களுக்கு யாரும் சொல்லக்கூடிய நிலையிலும் இல்லை. அதனால் ஒவ்வொரு வகுப்புலையும் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இதுக்கு யார் காரணம், 2 விஷயந்தான். காரணம் நம்ம எல்லாரும் தான். இது எங்கே ஆரம்பிக்கலாம்? உங்ககிட்டருந்து ஆரம்பி, நான் என்கிட்டருந்து ஆரம்பிக்கணும், துணைவேந்தரியா அவர்கிட்டருந்து ஆரம்பிக்கணும், நீங்கள்லாம் உங்ககிட்டருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் தான் அதுக்கு காரணம். ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், ஒவ்வொருத்தரும் அதில் பங்களிக்கணும். அரசாங்கம் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்க, எங்கே படிக்கிறீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உங்கள் அக்சஸில் நீர், நிலம், காற்று இது இல்லாமல் நம்ம வாழ முடியாது. நம்ம உயிர் மூச்சு வர்றதுக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு 3 அவசியம். 3 சுத்தமாக இருக்கணும். 3ஐயும் ஒரே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து சுத்தமாக வச்சுருக்கவும் முடியாது. உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் தங்கியிருக்க வீடு, அங்கே திடக்கழிவு, சாலிட் வேஸ்ட். சென்னையில் நிர்மல்னு ஒரு ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் எக்ஸனோரா நிர்மல்னு சொல்லுவாங்க. அவரை பில் கிளின்டன் ஜனாதிபதி இருந்தப்போ சென்னைக்கு அவரை பார்க்க தனியாக அழைப்பு விடுத்து அவரை பார்த்துருக்காருன்னா,
சென்னை இன்றைக்கு இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குதுன்னா அதுக்கு அவர் தான் ஒரு முக்கிய காரணம். எங்கள் பச்சையப்பன் கல்லூரிய முன்னாள் மாணவர். அவர் ஏன் இந்த நிலைக்கு உயர்ந்தார் அப்படின்னா அவர் மனசில் அது பட்டுச்சு, அதை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஏகப்பட்ட கிரிட்டிசேஷன், எத்தனையோ முதல்வர்களை பார்த்தாரு, அதுக்கெல்லாம் அவர் கவலைப்படலை. அதனால் மாணவ செல்வனாகி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும், எந்த கழிவுப் பொருளாக இருந்தாலும், சாப்பிட்ட ஏற்பாடு ஒரு வேஸ்ட்டு, அம்மா கிச்சனில் செஞ்ச வேஸ்ட்டு, வீட்டு கழிவுகள், வீட்டில் கழிவை வந்து நம்ம 2 கழிவாக பிரிக்கலாம். திடக்கழிவு, திரவ கழிவுன்னு பிரிக்கலாம். திரவ கழிவு வந்து சாக்கடையில் கலக்குது, ட்ரைனேஜில் போகுது, கடைசியில் அது போய் எங்கே போய் சேருது? அதுவும் போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் மண்ணில் தான் போகுது. இப்போ மண் வளம் பாதிக்கப்படுது. அப்போ திடக்கழிவு நீங்கள் சரியான முறையில் இப்போ வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அதுக்கு வந்து ஒரு 3 வகையாக தரம் பிரித்து பிளாஸ்டிக்கு, ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள்லாம் போட்டு கலராக போட்டு மைக்கில் பாட்டெல்லாம் பாடி உங்கள்கிட்ட குப்பையை சேகரிக்க வராங்க. இப்பவும் ஜன்னலில் தூக்கி போடுவோம். அந்த பழக்கம் இன்னும் இருக்குது, அதெல்லாம் நிறுத்திக்கிங்க. ஸ்கூலில் இருக்கிறீங்களா, வகுப்பறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. சாப்பிட்ட பிற்பாடு எங்கே அதை போடணுமோ குப்பை தொட்டியில் போடுங்க. குப்பை தொட்டியை வந்து சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கனாவே சாதாரண விஷயம், உங்கள் வயசுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று குப்பை தொட்டியை சரியான முறையில் எங்கே போனாலும் டஸ்ட்பின்னை பார்க்கணும். அங்கே டஸ்ட்பின் இருக்கா? இருக்குது. அப்புறம் உன் வேலையை பார்த்துட்டு நீ எந்த கழிவை போட சொன்னாலும் டஸ்ட்பினில் போடு. அந்த டஸ்ட்பின் வந்து ஒரு முறையான இடத்துக்கு போய் சேர்ந்து, இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அந்த நகராட்சி, மாநகராட்சி இந்த திடக்கழிவெல்லாம் செப்பரேட் பண்ணி ஒரு இயற்கை ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்து அந்த உரத்தை எடுத்து கொண்டு விவசாயிகளுக்கு கொடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி ஒரு மாநகராட்சி அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. பல லட்சக்கணக்கான ரூபா சம்பாதிக்கிறாங்க. பாண்டி ஒரு சின்ன நகரம். நான் இங்கே 35 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஆசிரியராக வந்தேன். முன்னெல்லாம் வந்து ஃபேமிலியில் ரெஸ்ட் எடுக்கணும்னா பாண்டிச்சேரிக்கு வந்து தங்கிட்டு பீச்சில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு தூங்குவோம், பீச்சுக்கு போவோம், தூங்குவோம், வீட்டுக்கு போயிடுவோம். அவ்வளோ ஒரு ஒரு எளிமையாக தூய்மையாக இருந்த நகரம். பிகாஸ் இப்போ வந்து உங்களுக்கு சுற்றுலா ரொம்ப, ஏன்னா அந்த டூரிஸ்ட் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் அவசியம். அது இருந்தால் தான் பாண்டியோட பொருளாதாரம் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் இந்த மாசுபடுதல் என்பது விகிதாச்சாரம் கூட்டிகிட்டு வந்துச்சு. மக்கள் தொகை பெருக்கம், ஓவர் பாப்புலேஷன், இதுக்கு எல்லாம் மொத்த காரணம் என்னென்னா மக்கள் தொகை பெருக்கம். அடுத்தது வில்லேஜ் வந்து நகரமாதலாம், அர்பனைசேஷன். இது ரெண்டும் கூட என்ன ஆகுதுன்னா தேவை அதிகமாகுது. தேவைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம நிறைய, முன்னெல்லாம் எத்தனை வீட்டில் ஏசி இருந்தது, கார் இருந்தது. இப்போ ஏசியும் கார் இல்லாத வீடு இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது, நார்மலாக நம்மளுடைய சுய தேவைகளுக்காக நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வீடு கிடையாது. இப்போ இதெல்லாம் இப்போ இல்லை. லைட்டே இல்லை. எனக்கு நான் ஸ்கூலுக்கு படிக்க எங்கள் வீட்டில் லைட்டு கிடையாது. நான் சேலம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன். விவசாய குடும்பம். ஒரு லைட்டு கூட கிடையாது. பப்ளிக் லைட்டில் படிப்போம், ராந்தலில் படிப்போம், இல்லைனா பகலில் வெளிச்சத்தில் படித்து ராத்திரில் படுத்து தூங்கிடுவோம். படிக்கிறதுக்கு லைட்டே கிடையாது. இன்றைக்கி போய் நான் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிறேன், இந்தியாவுடைய மைய பகுதியில் இருக்கிறேன். போன மாதம் உதய்பூரில் ஒரு சின்ன கருத்தரங்கு கூப்பிட்டாங்க. நீர் நேற்று இன்று நாளை, வாட்டர் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர். அந்த கருத்தரங்களை போய் நான் எதுவும் பெருசாக பேசலை. நான் விவசாயத்தை பற்றி தான் பேசினேன். விவசாய தொழிலானது ஒரு மாசு உருவாவதற்கும் காரணம், மாசுபடுவதற்கும் காரணம், பாதிப்புக்கும் அதுவே காரணம். இதுக்கு அதில் வந்து பெஸ்டிசைட்ஸ், அதிகப்படியான அளவுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தை நம்ம யூஸ் பண்ணுறது. அது நீரில் போய் நீர்நிலையை அசுத்தப்படுத்தி அப்புறம் மண்ணுக்கு போய் மண் வளத்தை பாதிக்குது. பாதிக்கப்பட்ட முதல் மாநிலம் பஞ்சாப் மாநிலம். அங்கே ஒரு ப்ரொஃபஸர் பாட்டியாலா யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருந்தார். அவர் ஒரு சின்ன கருத்தை தெரிவித்தார். பஞ்சாபில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு ட்ரெயினுக்கு பேர் கேன்சர் ட்ரெயின், ஒரு ட்ரெயினே இருக்குது. அந்த ஊரில் அவ்வளோ கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க. அது காரணம் என்னென்னா மண் வளமும் நீர் வளமும் இல்லை. விவசாயிங்க வந்து ஃபுல்லாக பெஸ்டிசைட், ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. நம்மெல்லாம் வந்து ஸ்ப்ரேயர் எடுத்து மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் எங்கேயோ போயிட்டான், மருந்தில் எல்லாம் கரைஞ்சி உள்ளே போய் மண் வளத்தை பாதித்து தண்ணியை பாதித்த உடனே இப்போ பாட்டியாலா யூனிவர்சிட்டி நண்பர்கள் சில பேர் பேராசிரியர் இருந்து எப்போ வேறு ஊருக்கு போகணும்னு பார்க்குறாங்க. காரணம் தண்ணி இல்லை. எவ்வளோ தண்ணியை காசு வாங்கி குடிப்பீங்க, எத்தனை வருஷத்துக்கு குடிச்சிட்டு இருப்பீங்க? அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஒரு வளர்ந்த மாநிலம். நார்த்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஜுகேட்டட் பீப்புள் லைக் கேரளா, பாட்டியாலாவில் பஞ்சாப் மாநிலம் ஏதோ ஒரு புரட்சிகரமான மாநிலம். எந்த பிரச்சனையும் வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்கே என்ன கேன்சர் ட்ரெயின், அந்த ட்ரெயினில் ஒன்லி கேன்சர் பேஷண்ட் தான் இருப்பான். அப்போ எவ்வளோ பேஷண்ட் அஃபெக்ட் ஆகிருப்பான்.
இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு முன்னால் அவங்க செஞ்ச தவறு இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை வந்து வீட்டில், பள்ளிக்கூடத்தில், வேலை செய்கிற அலுவலகங்களில் குப்பைகளை சரியான முறையில் குப்பை தொட்டியில் சேருங்கள். சாலிட் வேஸ்ட், திடக்கழிவு மேலாண்மை, இந்த சென்டரானது ஐயா கிட்ட சொல்லுவேன். இதை வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் ஒரு மீட்டிங்கால் முடிஞ்சிடாது. ஒரு யூத்தை வந்து ஒரு பியர் குரூப்பை ரெடி பண்ணணும். அரசாங்கத்தில் நிதி இருக்குது. எங்கள் யூனிவர்சிட்டியில் இப்போ எனக்கு சேர்மனாக போட்டு எங்கள் துணைவேந்தர் என்ன பண்ணார், இந்த மாதிரி இப்போ நான் தங்கியிருக்க காலனியில் அந்த ஊர் எல்லாம் இந்திக்காரனுக்கு தான். கிட்டத்தட்ட 8 மாநிலத்தை சேர்ந்தவன் எல்லாம் இருக்கிறான். நான் ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காரன். அங்கே குப்பையை வெளியே கொட்டிக்கிட்டு இருக்கான். நான் போன வரைக்கும் நான் சொன்னதுக்கப்புறம் அந்த ஒரு ஜெயின் ஒரு மார்வாடியை கூப்பிட்டு அவனுடைய வீட்டு ஓனரை சொல்லி இப்போ அந்த வண்டியை பூரா வச்சு காலையில் ஹிந்தியில் பாட்டு பாடிக்கிட்டு வரோம். சவுண்டாக பாட்டு மியூசிக்கை தெரிஞ்சவங்க எல்லாம் குப்பத்துக்கு எடுத்துகிட்டு போய் எல்லா லேடிஸும் இப்போ அதில் போடுறாங்க. முன்னாடி ஓப்பனாக போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் எனக்கு தங்கியிருக்க இடம் எனக்கு சுத்தமாக இருக்கணும் நான் நினச்சேன், அதை செஞ்சேன், என்னுடைய பங்களிப்பு. அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் நான் ஒரு மாணவி சொல்லும்போது ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க அங்கே தூய்மையை கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்கிற சொன்னாங்க, நீங்கள் சுத்தமாக இருக்கணும். அடுத்து உங்கள் தங்கச்சிக்கு சொல்லுங்கள், அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்கள், பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொல்லுங்கள், தெருவுக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த ஊருக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது உங்களால் தான் முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஊர் ஏற்கனவே சொன்னார், சார் சொன்னார், ஒரு இந்த க்ளீன் சிட்டி, அதாவது ஒரு தூய்மையான ஒரு கிராமன்ற ஒரு அவார்டு வாங்கியிருக்கு இந்த ஊர் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா சுத்தமாக தான் இருக்குது. ரோடு சுத்தமாக இருந்தால் பத்தாது. இந்த மாதிரி இந்த கழிவுகளை நீங்கள் வந்து டம்ப் பண்ணாமல் அதுக்குரிய இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் உங்களை எப்படி நம்ம வந்து நம்ம உடம்பையும் நம்ம உள்ளத்தையும் தூய்மையாக வச்சுக்க நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த அகத்தூய்மை ரொம்ப முக்கியம். அதில் எஸ்பெஷலி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை. ஏனென்றால் மண் தான் அனைத்தும். உன்னையும் எண்ணெயும் தாங்கி நிற்கின்றது, மரங்களை தாங்கி நிற்கின்றது, நீர் ஆதாரமாக இருக்கக்கூடியது. காற்று ஒன்று தான் மண்ணிடம் வந்து சரிசமமாக மிக்ஸ் ஆகாத ஒரு பொருள். மற்ற இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்தவை. இது மாசுபட்டால் அது மாசுபடும், அது மாசுபட்டால் இது மாசுபடும். ஸோ சரியான நீர் ஆதாரங்கள், நீர் வளங்களை பெருப்பதற்காகவும் சுத்தமான குடிநீர். எத்தனை பேரால் மினரல் வாட்டர் வாங்கி சாப்பிட முடியும்? எத்தனை பேர் கேன் வாட்டர் வாங்கி சாப்பிடுவீங்க? எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? எல்லாராலையும் முடியுமா? முடியல. எங்கள் யூனிவர்சிட்டியில் இந்த இஷ்யூ இருக்குது. சுற்றிலும் மைன்ஸ் எல்லாம், நான் இருக்கிற பல்கலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கோல் மைன்ஸ் தாங்க இருக்குது. எல்லாம் ஓப்பன் மைனிங், எல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு எல்லாம் நிலக்கரியை வெட்டிக்கிட்டு போயிடுவானுங்க. அந்த ஊர் மக்கள் 5 கிராம மக்கள் எல்லாம் ட்ரைபல்ஸ், ஒன்றும் தெரியாது. ஏதோ கொஞ்சம் காசு கொடுப்பானு கொஞ்சம் நாளைக்கு அந்த ரொட்டி, காஞ்சி போன ரொட்டி 3 வேலையும். நம்மலாம் எங்கேயோ இருக்கிறோம் அந்த உலகத்தில். 3 வேலையும் என்னது? ரொட்டி, சில்லி, நீளமான பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், இவ்வளோதான். சாம்பார், குருமா, சட்னி, பொரியல், அப்பளம். 3 வேலையும் ரொட்டி தான். அதுக்கே வழி இல்லை. ஆனால் மத்திய பிரதேசம் வந்து ஒரு பெரிய ஒரு மாநிலம். இருக்கிறதுலே திக்கஸ்ட் ஃபாரஸ்ட் கவர், அதிகப்படியான காட்டு வளங்கள் உள்ள ஒரு மாநிலம் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மத்திய பிரதேசம் தான். திருமண பக்கம்லாம் மரமாக இருக்கும், ஆனால் காற்று அங்கே அதிகமாக நம்ம மாசுபடலை. பட் மண் வளம் கெட்டு கொண்டு இருக்கிறது. எதனாலனா அந்த கோல் மைன்ஸ்னால். ஸோ நம்ம பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இயற்கை சூழலில் சுனாமியும் இந்த மாதிரி பலவிதமான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் உங்களில் ஆரம்பியுங்கள். நீங்கள் தான் பொறுப்பு. நான் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இருக்கும் இடத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதே நீரை அசுத்தப்படுத்தக்கூடாது. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே கூப்பிட்டு அது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், அன்பாக பேசுங்க. நீங்கள் பணிவாக எடுத்து சொல்லுங்கள், ஏற்றுக்குவாங்க. நீங்கள் மிரட்ட வேணாம். அன்றாட இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கிராமம் மட்டுமல்ல, இந்த புதுவை மாநகரமே நிச்சயமாக சுற்றுச்சூழலில் ஒரு முதல் தரமான. அங்கே வந்து இப்போ இந்தூரில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து பெஸ்ட்டாக க்ளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா. நான் 1 மாதம் முன்னாடி இந்தூர் போயிருந்தேன். அங்கே உஜ்ஜாயின் போயிருந்தேன். அங்கே தான் மாகாளீஸ்வரர் இந்த இதெல்லாம் இருப்பாங்க, கால பைரவெல்லாம், அந்த டெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுத்தமாக அவங்க வந்து
அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நகரம் வந்து இந்தியாவிலே தூய்மையான நகரன்ற பேர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குது. அது காரணம் வேறு ஒன்றுமே இல்லை. நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன பேசணுன்னா அந்த சிட்டியில் அது நடக்குது. அது அந்த நிர்வாகம் நடத்துகிறாங்க, மக்கள் ஒத்துழைக்கிறாங்க, ஸ்பாட் ஃபைன் போட்டுருவாங்க. அந்த இடத்துல பெனால்ட்டி, அந்த இடத்துல ஃபைனு ஸ்லிப்பு கிழிச்சு கொடுத்துருவான். எப்படி வண்டியில் நம்ம ஹெல்மெட் இல்லாமல் போனால் இப்போ பெனால்ட்டியோ, குப்பை போட்டிங்கன்னா உடனே ஸ்லிப் அடித்து கிழிச்சு கையில் கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம கட்டாயப்படுத்தினா தான், நம்மளை வலுக்கட்டாயப்படுத்தினா தான் அந்த இடத்துக்கு நம்ம உள்ளே போகிறோம். அது மாதிரி இல்லாமல் இயற்கையிலே அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கிக்கிட்டு உங்களையும் நீங்கள் சார்ந்த இடத்தையும் நீங்கள் பயிலக்கூடிய இடத்தையும் வாழக்கூடிய இடத்தையும் நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இந்த மையத்தினுடைய சஸ்டைனபிலிட்டி அண்ட் கிளைமேட் அவேர்னஸ், அந்த கிளைமேட் சேஞ்சினுடைய இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியினுடைய இந்த மையத்தினுடைய இந்த குறிக்கோள் இந்த கிராமத்துக்கு மட்டுமில்லாமல் துணைவேந்தர் ஐயாருடைய வழிகாட்டுதலின் பேரில் பல்வேறு கிராமங்களை தத்தெடுத்து இளைஞர்களை தத்தெடுங்கள். மைய அரசிலே ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரியிலையும் சரி, உங்களுக்கு வந்து அந்த சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் இதுக்குரிய தனிப்பட்ட நிதி இருக்கின்றது. அந்த நிதி ஆதாரத்தை பெற்று அந்த மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்களையும், சில மாணவர்களை ஸ்கில் பேஸ்டாக ஒரு ப்ரைம் ஃபோக்கஸ்டாக வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் மாதிரியோ அல்லது மாத தொகுப்பூதியத்தை கொடுத்து ஒரு சின்ன சின்ன குரூப்பாக கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணோம்னா இதை வந்து இந்த என்டையர் இந்த புதுச்சேரி மாநிலத்தையும் வந்து இந்த ஒரு சென்ட்ரால் சாதித்து காட்ட முடியும். ஏன்னா இது ஒரு மைய பல்கலைக்கழகத்தினுடைய தனிப்பட்ட மனிதர் அல்ல, அவர் மதிமாறனது அல்ல, அல்லது மணிகண்டன் சாருடையது கிடையாது. இது தொழிலந்தது அல்ல, இது பல்கலைக்கழகத்தை சார்ந்தது. நிதி ஆதாரத்தை பெறுவதற்கு 1008 வழிகள் இருக்கிறது. நான் இந்த சென்ட்ரல் தலைவர் அவர்களை கேட்டு நீங்கள் அதுக்கு நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள், நிறைய அவென்யூஸ் அதுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிதியை பெற்று ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த சென்டருடைய எக்ஸ்டென்ஷன் சென்டரை உருவாக்கி இதனுடைய பங்களிப்பை இதை விரிவுபடுத்தி இது சுத்தமான புதுவை மாநகரமாக இது வளர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுவேன். நன்றி, வணக்கம். Hello Mati, hello dear friends of the Center for Sustainability and Climate Studies at Pondicherry University. Congratulations on your first anniversary. This is a fantastic milestone, and I'm of course very fond of the memories of being with you a year ago to launch the center. And I am proud of all that the center has accomplished, having been with you just a little less than a month ago, to see the work that the center is spearheading, not just at Pondicherry University, but in the broader ecosystem in Pondicherry and also internationally. And keep up the work that you're doing, stay on the trajectory that you're on, because this work is nothing but fundamental to our continued well-being on planet Earth. Tackling sustainability challenges, figuring out how to address the climate crisis are among the most pressing issues, if not the most pressing issues of our time. And so the work that you're doing matters not just in the context of Pondicherry, South India, India, but it matters at a global level, and the lessons that you're learning, the research that you're conducting bears relevance beyond the domain in which our lives are anchored. So I would encourage you to stay on track and keep up the great work, and we certainly look forward to continuing to build the bridges with Switzerland and beyond. All the very best. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாழ். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் பேச வந்த தலைப்பு பருவநிலை மாற்றம். புவி அளவுக்கு மீறி வெப்பமடைந்து வருவதன் விளைவாக உலகை புரட்டி போடும் பருவநிலை மாற்றம் உருவாவதற்கான அடிப்படை காரணம் என்ன என்ற கேள்வி மிக முக்கியமானது. அறிவியல் பூர்வமாக பார்த்தால் புவி வெப்பமடைய காரணமாக இருக்கும் பசுங்குடில் வாயுக்கள் அதிகரிப்பதற்கு புதைப்படிவ எரிபொருளை அடிப்படையாக கொண்டு இன்றைய நாகரிகத்தை கட்டி எழுப்பியது. காடுகளை அழிப்பது, நிலம் பயன்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வருவதுதான் காரணம். ஆழமாக ஆராய்ந்தால் அது வெறும் பசுங்குடில் வாயுக்கள் பிரச்சனையோ அல்லது
புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்தியது மட்டுமல்ல, மாறாக வளர்ச்சி மேம்பாட்டு என்ற கோட்பாட்டை மையமாக கொண்டு எழுப்பப்பட்ட பொருளாதாரம் போக்குகளும் தத்துவங்களும் செயல்பாடுகளும் முக்கிய காரணமாக அமைகின்றன. புதைப்படிவ எரிபொருட்களை அளவோடு பயன்படுத்தி இருந்தால் நம் உலகத்துக்கு தற்போது அமைந்துள்ள மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்காது. உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் லாபத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அளவுக்கு மீறிய பேராசையோடு செயல்பட்ட பொருளாதாரம் அரசியல் போக்குகளே இதற்கு காரணம். அந்த போக்கு பல படிகளை கடந்து இன்றைக்கு உலகமயமாதல் வந்து நிற்கிறது. இந்த நாசகரமான பொருளாதார போக்கு உலகையே அழிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. போட்டி, சுரண்டல், பேராசை, ஆதிக்க வெறி, செல்வ குவிப்பு போன்ற எதிர்மறை சக்திகளுடன் இயங்கும் நவீன பொருளாதாரம் எப்படி உலகில் அன்பு, நிரந்தரம், சமாதானம், அகிம்சையை கொண்டு வர முடியும்? இன்றைய பொருளாதார போக்கு வன்முறையானது. அது வன்முறையை மேலும் மேலும் பெருக்கக்கூடியது. இன்றைய இயற்கை நேயமற்ற, மனித நேயமற்ற போக்குகள் இந்த வன்முறை பொருளாதாரத்தின் வெளிப்பாடுகளே. இன்று பிறக்கின்ற பிள்ளைகள் தனது 30வது வயதை எட்டுவதற்குள் தங்கள் தாத்தா பாட்டியின் வாழ்விலேயே ஒரு முறைதான் பேரிடரை சந்தித்திருப்பார்கள். ஆனால் இன்று பிறக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் ஒரு முறை பேரிடரை சந்திக்கிறார்கள். எனவே இயற்கையை பாதுகாப்போம், உலகத்தையும் காப்போம். நன்றி. என் பேர் விக்ரம். நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஓசோனில் ஓட்டை வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த ஓசோனில் ஓட்டை வரதுக்கு காரணம் வந்து நம்ம தான். ஏன்னா முன்னே இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 விஷயங்கள் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி, அப்படின்னா சைக்கிள், நடைப்பயணம். இந்த 3 தான் வந்து அதிகமாக இருக்குமே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்பயே பார்க்கலாம், இப்போ அதிகமாக வந்து வண்டி தான் போகுது, அதை சுற்றி வருது. அதனால் இப்போ காலைல டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுன்னா அதிகமாக பொல்யூஷன் உண்டாகுவாங்க. அப்போ அங்கே வந்து அதிகமாக வந்து பொல்யூஷன் விடாததுனால மேலே இருக்கிற லேயர் வந்து ஓட்ட விழும். அந்த ஓட்ட விழத்துல என்ன காரணம் ஆகுதுன்னா, சூரிய வெளிச்சம் நேராக வந்து நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா நம்மளுக்கு நிறைய டிசீஸ் வரும், நோய் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் வயசானவங்க மேலாம் ரொம்ப பட்டுச்சுன்னா அது ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அதனால் வந்து அது இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு அதுமாரி இங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா சைக்கிளில் கூட போகலாம். இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணதால மாணவர்கள் இதில் சொல்கிறது தான் முதல்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா போதைப் பொருள் தான். இப்போ அதிகமாக வந்து போதைப் பொருள் முன்னே எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மருத்துவத்தில் தான் அது யூஸ் பண்ணாங்க. அது வந்து போதைப் பொருள் அந்த இது இல்லை, சின்ன சின்ன இது மட்டும் அந்த காலத்தில் அரசர்கள் யூஸ் பண்ணுறது தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து இப்போ மாணவர்களிடையே போயிடுச்சு. அது வந்து அவ்வளோ போகக்கூடாது அப்படின்றதுக்கோசம் 2வது சொல்கிறேன். 3வது பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியில் அதிகமாக பண்ணை மரங்கள்லாம் முன்னே கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வந்தீங்கன்னா 1000க்கு முன்னாடி வந்தீங்கன்னா பண்ணை மரங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து யாரும் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. மரங்களே வந்து இயற்கை பார்த்தா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கிராமத்துலாம் போனீங்கன்னா ரொம்ப செழிப்பாக எல்லாம் இருப்பாங்க. அதிகமாக மரங்களை வச்சு யூஸ் பண்ணுவாங்க, செடி கொடி மருந்துகள் அப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த இதுவே இல்லை, பனை மரம் இல்லை, அதுவுமே இல்லை. இப்போ இயற்கைன்னு சொன்னால் முதல்ல எல்லோரும் டிராயிங் வரையிறது பார்த்தீங்கன்னா மரம் தான் வச்சு வரைவாங்க. இப்போ ஃபோட்டோவில் கூட மரம் இருக்குது பார்த்தீங்க, மரம் தான் வரைவாங்க. ஆனால் இப்போ மரமே இல்லை. இப்போ ஒவ்வொன்றும் தேவைப்படுறப்ப மரத்தை தான் வெட்டி எடுக்கிறாங்க, மரத்தை வச்சு இந்த டேபிள் செய்கிறாங்க, சேர் செய்கிறாங்க. அதனால் மரம் வந்து நீங்கள் எப்படி மரம் வெட்ட வேணாம் சொல்ல, அதுக்கு வந்து மரத்தை வந்து நீங்கள் சும்மா போகிறப்ப காலால் பிடுங்கி போடுறதோ, செடியை கிள்ளி விடுறதோ அந்தமாரி பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு செடி இல்லை மரம் அழகாக ஒரு நட்டு அது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஏதோ சும்மா நட்டு பாதுகாத்தா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இயற்கைக்கு நீங்கள் நல்லது செய்கிற விதமாகவும் சந்தோஷப்படுற விதமாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் காடுகள் வந்து மிக கம்மியாக போயிட்டே இருக்குது. இப்போ நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து 45% தான் வந்து காடுகள் இருக்குதா சொல்கிறாங்க. அது நம்ம இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற இதுலேயே வந்து மாணவர்கள் இப்போ அதிகமாக நம்ம மாணவர்கிட்ட வந்து இதுமாதிரி சொன்னோன்னா இப்போலேருந்து அவங்க மனசில் தோணும், நம்ம உலகம் இப்படி போகுது, இப்போ உலகம் இருக்குமா இருக்கதான்னு தெரியாது, ஆனால் நினச்சா நம்ம மாற்றணும், திரும்பியும் நம்ம பழைய உலகத்துக்கே கொண்டு வரலாம். சார் சொன்ன மாதிரி இப்போ வெப்பமெல்லாம் மாறி போயிடுச்சு. வெயில் காலத்தில் மழை பெய்யுது, மழை காலத்தில் வெயில் அடிக்குது. திடீர்னு காலைல வந்து நல்லா மழை பெய்யுது, நைட்டு பார்த்தீங்கன்னா பனி பெய்யுது சீக்கிரமாக. அதனால் அதிகமாக இருக்குது.
வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணர்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பருவநிலை மாற்றம் அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்பில் பேசுகிறோம். இந்த தருணத்தில் பருவநிலை மாற்றத்திற்கான ஒரு சரியான உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்கள் ஒரு பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா கோடை காலம், வெயில் நாள்னு சொல்லுவோம். வெயில் நாள்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலாம் கடுமையாக வெய்ய காயும், மழை நாள் அப்படி சொல்லுவோம். அந்த பனிக்காலம் அப்படிலாம் நிறையா சொல்லுவோம். இந்த மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புரட்டாசி மாதம்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் இது எப்படி இருக்கும், ஒரு சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலும் இருக்காது, மழையும் இருக்காது, ஒரு மாதிரி மந்தமான காலகட்டமாக இருக்கும். இதை தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பெருசாக அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடை வச்சுருந்தாங்க. ஏன்னா செரிக்காது, செரிமானம் குறைவாக இருக்கும், இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நம்ம கடவுள் பேர்கள்லாம் வச்சு ஒரு விரதம் இருக்கிறது, இந்த சனிக்கிழமை விரதம் இருக்கிறது, புரட்டாசி மாதம் முழுவதுமாக மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த மாதிரி நிலைப்பாடுகள்லாம் நம்ம முன்னோர்கள் ஒரு காரண காரியத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படியாப்பட்ட புரட்டாசி மாதம் தான் இது. இப்போ இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி மந்தமான வானிலை தான் இருக்கும், என்னோடய அனுபவத்துலேயும் சொல்கிறேன். ஆனால் இப்போ பாருங்கள், இங்கே வந்தவங்களில் பல பேரால் உட்கார முடியல, எல்லோரும் ஃபேனை தேடி தேடி போய் உட்கார மாதிரி, என்னாலே உட்கார முடியல, இந்த அரங்கில் உட்கார முடியல. இப்படி இருக்காது, இந்த சீதோஷ நிலை இப்படி இருக்காது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிலையே இருக்காது, மந்தமான சூழ்நிலையாக தான் இருக்குது இந்த மாதத்தில். இப்போ காலையில் 100 டிகிரியை தாண்டிச்சுன்றான் காலையிலேயே. இப்போ சதம் அடித்தது, புதுச்சேரியில் சதம் அடித்தது வெயில் அப்படின்னு தொடர்ச்சியாக போட்டே இருக்கான். இந்த மாற்றத்துக்கு இவ்வளோ ஒரு பருவநிலை மாற்றத்துக்கு நம்ம எங்கேயே பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்காலத்தில் இங்கே இருக்கிறோம். நம்ம வெளியிலாம் இல்லை, ஒரு கிராமத்தில், ஒரு கடற்கரை ஓரமான ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். இங்கேயே இப்படி எங்களால் நம்ம வாழ முடியாத சூழல் இருக்குது. இந்த சூழல் இதுதான் ஒரு பெரிய உதாரணம், பருவநிலை மாற்றத்துக்கான ஒரு பெரிய உதாரணம். எங்கள் ஊர் மக்களுக்கு ஒரு சதுப்பு நிலங்கள் அது மாதிரி ஏற்படுத்தும் போது இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்களை தடுக்கலாம். அதுக்கு ஒரு அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் மேற்கொள்ளணும். வருகை தந்திருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சிருக்கேன். மாணவர்கள், யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த ஆசிரியர் பெருமக்கள், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஐயா விஜயகுமார் அவர்கள் மற்றும் பலருக்கும் இந்த தருணத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.